ஹலோ வியூவர்ஸ். இந்த தீபாவளிக்கு ஒரு டேஸ்டியான சாஃப்டான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தீபாவளி வேறு நெருங்கிட்டே வருது இல்லையா? எல்லோரும் அதிரசம் பண்ணுவா. அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது என்னென்னா மாவு பச்சரிசி. கடையிலேயே மாவு பச்சரிசி அதிரசம் பண்ணுறதுக்கான அரிசின்னு கேட்டோன்னாலே அவனே கொடுப்பான். இந்த அரிசி எப்படி இருக்கும்னா அந்த ஓரத்தில் நுனியில் ஒரு மாதிரி லைட்டாக வெள்ளையாக இருக்கும். இந்த அரிசியை பார்த்தாலே தெரியும். இதான் மாவு பச்சரிசி. 1 கிலோ எடுத்துட்டுருக்கேன். இந்த டம்ளரால் 5 டம்ளர் நான் அளந்து பார்த்தப்ப 5 டம்ளர் வருது. இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ இதால் 5 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன் இல்லையா? இந்த 5 டம்ளர் அரிசிக்கு, அதாவது 1 டம்ளர் மாவு பச்சரிசி அப்படின்னா 3/4 டம்ளர் வெல்லம். இந்த பாருங்க, 5 டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன்னா 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். பாகு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். நான் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி போடணும். ஏன்னா கட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அளவு தப்பி போயிடும், உங்களுக்கு அதிரசம் சரியாக வராது. இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி அளந்து ஒரு 3/4 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரிசியை 2 மணி நேரம் நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுட்டு வடிகட்டி விட்டு அப்புறம் என்ன எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்க, மாவு பச்சரிசியை நல்லா 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு நல்லா களைஞ்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை மொத்தமாக இருத்துட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து மிஷினில், இல்லைன்னா மிஷினில் அரைச்சின்னு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆற்றுலேயே மிக்சியில் பொடி பண்ணி சலித்து எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், 2 மணி நேரம் எடுத்து அரிசியில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடும். இதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிண்டு இதுக்கு தேவையான ஏலக்காவையுமே அரிசியோடு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம இதை வச்சு கையை வச்சு பார்த்தாலே தெரியும், இதோ அரிசி ஒட்டுது பார்த்திங்களா? அதே நிமிஷத்தில் நம்ம இப்போ உதறினாலும் அரிசியெல்லாம் கீழே விழுந்துடணும். இதுதான் கரெக்டான பதம். இதை நம்ம துணியிலலாம் போட்டு உணர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. வடிகட்டியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, மிக்சியில் மாவை நல்லா பொடி பண்ணி சலித்து எடுத்துட்டாச்சு. ஒரு 7 இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 ஏலக்காவையும் நல்லா மாவு சலித்தோன்னே அந்த சலித்த மாவில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒரு 7 ஏலக்காயும் போட்டு அதுவும் இதோடு பொடி பண்ணி போட்டிருக்கேதோ இங்கே பார்த்தா தெரியும். சரி, இப்போ மாவு ரெடி ஆகிடுது. கார்த்தால் இதுக்கு தகுந்த மாதிரி 5 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? இதை என்ன பண்ணணுன்னா ஒரு பாத்திரத்தில் கொட்டி இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விட்றேன். இந்த வெல்லத்தை அப்படியே இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விடுறேன். அளந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2.5 டம்ளர் தண்ணி விட்றேன். தண்ணி விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு இந்த வெல்லம் கரைஞ்சோன்னே வடிகட்டி விட்டு இன்னொரு பாத்திரத்தில் போட்டு பாகு செலுத்த வேண்டியதுதான். பாருங்க, வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி போச்சு. இதை இந்த பாத்திரத்தில் நல்லா வடிகட்டின்னுட்டு இந்த பாத்திரத்தை அலம்பிட்டு இதில் வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தை திரும்ப அலம்பி திரும்ப இதிலையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாகு வைக்க போகிறோம். இந்த வடிகட்டி ஊற்றியாச்சு. வெள்ளத்தில் உள்ள மண் கோது எல்லாமே வெளியில் வந்துடுது. இந்த பாத்திரத்தை அலம்பிவிட்டு திரும்ப இதிலையே வெள்ளைப்பாகு வைக்க போகிறோம். இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதை பாருங்க, 20லேருந்து 25 நிமிஷம் இருக்குது. பாகு இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ பாகு பதம் எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக இதை விட்றேன் பாருங்க. இதோ சேர்ந்து வருது பார்த்தீங்களா?
இந்த மாதிரி சேர்ந்து வருது பார்த்தீங்களா, கரையாமல் சேர்ந்து வருது பாருங்கள். இதுதான் அதிரசத்தோடைய பாகுபதம். அதிரசம் பாகு வந்துடுத்து. இப்போ மாவு, அரிசி மாவை இதோட கொட்டி, இப்போ நான் அடுப்பை விட்டு இறக்கவே இல்லை. அந்த வெள்ளைப்பாகை அந்த மரக்குச்சியை வச்சுண்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். இப்போ இந்த சூட்டோடையே அடுப்புலையே வச்சு நம்ம இந்த மாவை கிண்டுறதுனால இந்த ஈரரிசி மாவு நல்லா வெந்துடும். அந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும். ஆறினதுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்தில் தண்ணியை வச்சு இதை அப்படியே இந்த மாவை அதில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு மூடிடுங்க. 3 நாள் கழித்து நல்லா ஊறி புளிச்சு வந்துடும். அதிரசம் மாவு நல்லா உப்பி வந்துடும். அதை நல்லா இழுத்து போட்டு பிசைஞ்சு மெலிசாக தட்டி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போட்டு எடுத்தேன்னா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், அதிரசம் பாகு செலுத்தி மாவை போட்டு நல்லா கிளறி வச்சுருந்தோம் இல்லையா, 3 நாள் ஆகிடுத்து. மாவு நல்லா ஊறி வந்துடுது. இப்போ இதை அவாவா சைஸுக்கு தகுந்த மாதிரி உருட்டி தட்டி எடுக்க வேண்டியது தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதோ அவாவா சைஸுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துட்டாச்சு. அதிரசத்துக்கு பாகு பதம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தட்டுற விதமும் ரொம்ப முக்கியம். இதை பாருங்கோ, பாதாம் இலை எடுத்துட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் தட்டலாம். இந்த மாதிரி இலைகள் எதுவும் கிடைக்கல, நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த பாலித்தீன் கவர் இல்லைன்னா பால் பாக்கெட்டு கவர் அதை எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் நெய் எடுத்துட்டுருக்கேன். நெய்யை எடுத்துட்டு இந்த மாதிரி வாழை இலையில் நல்லா தடவிட்டு இந்த மாவை எடுத்து ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது, மெலிசாவும் தட்டக்கூடாது. நிதானமாக தட்டணும். கனமாக தட்டினோம்னா உள்ளுக்குள்ளே மாவு வேகவே வேகாது, அப்படியே இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தட்டி அடுப்பில் போட வேண்டியதுதான். இந்த பாருங்கள், இன்னொன்று வேணாலும் தட்டி காமிக்கிறேன். நல்லா நெய்யை தடவினட்டு இதை இப்படி வச்சு நிதானமாக மீடியமாக சைஸில் தட்டினோம்னா இப்படி எடுத்தாலும் எடுக்க வரணும். இந்த பாருங்க, எடுக்க வருது பற்றியில, இந்த மாதிரி தட்டணும். இந்த பாருங்கள், கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போ அடுப்பை சிம் பண்ணிடுறேன். இப்போ தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுற வேண்டியதுதான். இதை பாருங்கள், எண்ணெயில் போட்டோன்னே எப்படி பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள். அதிரசம், டேஸ்டியான அதிரசம் இப்போ ரெடி. இதை பாருங்கள், அதிரசம் போட்ட உடனேயே அதுவே தானாக மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி எழும்பி வரும்போது மெதுவாக அதை அப்படி எடுத்து இப்படி திருப்பி போட்டோம்னா கொஞ்சம் எண்ணெயை அது மேலே தெரித்து விட்டோம்னா அதுவே நல்லா பூரியாட்டம் உப்பி வந்துடும். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம அதிரசம் ரெடி ஆகிடுச்சு.